எங்களது முழுக்க முழுக்க விவசாய குடும்பம் தான். அம்மா வகையில் எடுத்துட்டாலும் விவசாய குடும்பம் தான், அப்பா வகையில் எடுத்துட்டாலும் விவசாய குடும்பம் தான். எங்களுடைய அப்பாவோட வழியில் வெத்தலை ரொம்ப ஃபேமஸான வெத்தலை, அந்தியூர் வெத்தலைன்னா எங்கள் வெத்தலை தான். அந்த வெத்தலை தோட்டத்தை எப்படி உருவாக்கணும், எப்படி பராமரிக்கணும், எப்படி வெத்தலை எடுக்கணுங்கிறது வரைக்கும் எங்களுக்கு தெரியும். இப்போ கமல் சார் பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருமே இது பண்ணுவாங்க. ஆனால் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். டைலாக்கே இல்லாமல் மேக்ஸிமம் அவர் அதை புரிய வைக்க முயற்சி பண்ணுறார். இல்லைன்னா ஒரே டைலாக்காக 5 விதமாக பேசி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷனுக்காக அவர் மெனக்கடுறார். அதனால் மகேந்திரன் காலம் கடந்தும் நிற்கிறார். உதிரிப்பூக்குள்ள ஒரு வசனம் இருந்தது, நான் உங்களை திருப்பி அடிச்சிருப்பேன், லட்சுமி விதவை ஆகிடக்கூடாதுன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சரத்பாபு விஜயன் பார்த்து சொல்லுவார். நான் யோசிச்சையோ, எங்கேருந்து தான் மணிரத்னம் சார் சுட்டுட்டாரா, நான் அடித்தா நீ செத்துருவேங்கிறத அப்படி எனக்கு உடனே தோணுச்சு. நீ கதை எழுதணும்னா அவ்வளோ பெரிய சாதனையாளர்களோட கதைகளை படிச்சிருக்கணும். அப்போ அவங்க பேர் உனக்கு ஞாபகம் இருக்கும். ஏதாவது படம் பார்க்கணுன்னா மறுபடியும் அதே படத்தை பார்ப்பேன். உதாரணத்துக்கு சங்கராபரணம் நான் 100 தடவைக்கு மேலே பார்த்துருக்கேன். புதிய பாதை, கேஜிஎஃப் ரெண்டும் ஒரே படம் தான், ஒரே கேரக்டர் தான். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இஸ் எ வெரி ஃபேமஸ் டைரக்டர், நல்ல ஒரு நடிகன், நல்ல ஒரு ஃபேமிலி பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ராஜகுமாரன் சார். வணக்கம் சார். வணக்கம் டீனா மேடம் மற்றும் ஜெம் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் வித்தகன் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு தெரிந்து உலகமெங்கும் இருக்கும் என் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப எப்படி சார் இவ்வளோ ஹம்பிளான ஒரு பர்சனாக இருக்கீங்க? தெரியல, நீங்கள் சொல்கிறது இங்கிலீஷ் படம் மாதிரி எனக்கு புரியல. அதாவது எவ்வளோ ஒரு ஹைட்டுக்கு வந்தாலுமே ஒரு ஒரு அடக்கமாக ஒரு 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 ஹம்பிளோடு இருக்கீங்க. இதுவும் எனக்கு புரியல. நான் ஹைட்டு கம்மின்னு எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் இன்னும் அதை எனக்கு புரியாத மாதிரியே பேசுகிறீங்க. ஏன் சார்? ஐயோ, அதாவது எவ்வளோ ஒரு மனுஷன் ஒரு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு லெவலுக்கு வந்தாலுமே அமைதியாக சாந்தமாக என்றைக்குமே உங்களோட கேரக்டரோடு நீங்கள் இருக்கீங்களே, இது எப்படி? இயல்பான விஷயம் அது, அவ்வளோதான். அதில் பெருசாக ஒன்று நம்ம இப்படி தான் எப்போவுமே, அவ்வளோதான். அதனால் நீங்கள் சொல்லுவது மாதிரி கொஞ்சம் நம்ம கம்மியாக டம்மியாக அடக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் நம்ம குணமே. எப்பொழுதுமே ஒரு 4 பேர் இருக்கிற இடத்த எனக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சாங்கன்னா கூட 2 பேர் வரும்போது எந்திரிச்சு சேரை கொடுத்துட்டு ஓரமாக ஒதுங்கி நிற்பேன். நாம் நின்னா போதும், அவங்க உட்காரட்டும் அப்படின்னு. அது மாதிரி ஒரு அடக்கம், அது மாதிரியான பிறவி. அப்படி ஒதுங்கி மற்றவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கி ஓரமாக நின்று தேவையான போது தாவி குதித்து முன்னால் வேலைகள் செஞ்சு அந்த மாதிரியான. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க சார். முதல்ல எனக்கு உங்ககிட்ட வச்சுருக்க ஒரு கேள்வி நிறைய ஜென்ஸு ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா பயங்கரம் ஆட்டிடியூடோடு இருப்பாங்க, ஈகோ இருக்கும் அவங்களுக்குள்ளே நான் ஆம்பளை அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கும். உங்களை தெரியாதவங்களே இருக்க முடியாது. நிறைய சாதனையான படங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. எனக்குமே நீ வருவாய் என படம் ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இதை தாண்டி ஜென்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈகோ, அந்த தான் ரகந்தை இதெல்லாம் இல்லாமல் மேமையும் நீங்கள் கரெக்டாக வழி நடத்தி கொண்டு வந்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு படி மேலே போய் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக புயலாக உருவாக்கிட்டீங்க. இதெல்லாம் எப்படி சார்? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இருக்குது, மிக சிறந்த நிறைய படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு கமெண்ட் போடுவாங்க, இருக்கட்டும் பண்ணினதே 2 படங்கள் தான் அப்படின்னு ஒருத்தர் போடுவாங்க. யாரோட வச்சுருப்போம்ல நாங்கள்லாம். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லை, இது எல்லாமே நம்மளுடைய வேலையினுடைய ஒரு அங்கம் தான். நம்ம டைரக்டராக இருக்கிறோம், அப்புறம் வீட்டை கவனிக்கிற இடத்துல இருக்கிறோம், மனைவியை அவங்களுடைய இடத்த தக்க வச்சுக்கிற அளவுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணுறோம். அப்புறம் கரண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், வேலைகள் இல்லாமல் 4 பேருக்கு நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிற ஆளுங்க தான் நம்ம. மேற்கொண்டு என்ன செய்கிறது அது. அப்புறம் நம்மிடம் இருப்பதை கொண்டே நாம் அவற்றை உருவாக்குகிறோம். இப்போ இந்த அழகு சாதன பொருட்களை உருவாக்குறது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கோகனட் ட்ரீ அது இது எல்லாமே தான் நமக்கு அதில் பண்ணுற அந்த வேர்க்கடலை மற்ற விவசாயத்துக்கு உண்டான எள்ளுகள் இது எல்லாமே தான் நம்மளை இந்த வியாபாரத்துக்குள்ளே
இது எல்லாம் கிட்டத்தட்ட விவசாயிகள் அதை செய்கிறாங்க. அதாவது அதை என்ன சொல்கிறாங்க அவங்க, மேற்கொண்டு அதை அதிகப்படியான அது மேலே விலை கொண்டுட்டு வரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யணும் அப்படிங்கிறது விவசாயிங்க மைண்டில் இருக்குது. நேரடியாக தக்காளி வந்து 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு போகுது. பல சமயம் வியாபாரிக்கு அந்த பறிக்கிற கூலி கூட விவசாயிக்கு கிடைக்கிறதில்ல விவசாயிக்கு. அதே தக்காளியை ஜாமா பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் கூட நீங்கள் வச்சுருக்கலாங்கிற போது அவர்கள் தங்களுடைய பயனை அடைகிறார்கள். அது மாதிரியான ஒரு விஷயம். உங்களுக்கு விவசாயத்து மேலே வந்து நிறைய ஈடுபாடு இருக்கே சார். இது எப்படி பை பர்த்தே வந்ததா, இல்லை நடுவில் வந்து இல்லை இதை நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு லட்சியம் வந்ததா சார்? எங்களது முழுக்க முழுக்க விவசாய குடும்பம் தான். அம்மா வகையில் எடுத்துட்டாலும் விவசாய குடும்பம் தான், அப்பா வகையில் எடுத்துட்டாலும் விவசாய குடும்பம் தான். சொந்தமாக நாங்களே நெல் போட்டுக்குவோம், சொந்தமாக நாங்களே தேவையானது வீட்டுக்கு தேவையானதெல்லாம் போடுவோம். எங்களுடைய அப்பாவோட வழியில் வெத்தலை ரொம்ப ஃபேமஸான வெத்தலை, அந்தியூர் வெத்தலைன்னா எங்கள் வெத்தலை தான். அந்த வெத்தலை தோட்டத்தை எப்படி உருவாக்கணும், எப்படி பராமரிக்கணும், எப்படி வெத்தலை எடுக்கணுங்கிறது வரைக்கும் எங்களுக்கு தெரியும். ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் தான் அதை செய்ய முடியும். அந்த மக்களில் ஒரு குடும்பம் தான் எங்கள் குடும்பம், எங்களுடைய ஊர்க்காரங்க. அவங்கள எங்கள் மாவட்டத்தில் முக்கியமாக அவங்களுக்கு தான் அது நல்லா தெரியும் வெத்தலை எப்படி எடுக்கிறதுன்னு. அது மாதிரி விவசாயம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ சினிமா பர்சனாலிட்டிஸ் எல்லாமே ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் சொல்கிறேன். இப்போ நீங்கள், நயன்தாரா மேம், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் மக்களோட கனெக்டடாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணுறீங்க. லைக் வந்து இது மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸு, இதில் நீங்கள் வந்து ஒரு படி மேலே போய் ஆரோக்கியத்தை அதில் நல்லா கொண்டு வந்து தான் நான் சொல்ல வரேன். என்னன்னா மக்களோட கனெக்டாக இருக்கணும்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து தினசரி வீடியோ போட்டுக்கிட்டு தினசரி கமெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆமாம், ஆனால் அந்த ஆரோக்கியம் நம்ம செய்கிறது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அப்படிங்கிறனால தான் நம்ம படம் எடுக்கிறதே நிறுத்திட்டோம். அது ஒன்றும் பயனுள்ளதாக தெரியல. சரிங்களா? ஆக பயனுள்ளதை செய்யணுங்கிறது தான், மக்களோட மக்களாக இணைந்து மக்கள் தொடர்போடு இருந்து பயனுள்ளதை செய்யணுங்கிற ஒரு சிந்தனை தான் நயன்தாரா மேடத்துக்கும் வந்திருக்குது, எனக்கும் இருக்குது. அவ்வளோதான். இல்லை, உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கியம் பேஸ்ட், இந்த பியோர் இந்த நேச்சுரல்ஸ் கொண்டு வரீங்க. ஸோ அந்த விவசாயம் ப்ளஸ் இந்த நேச்சுரல்ஸ், ஐ திங்க் நல்ல ஒரு ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ப்ராடக்ட்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா சார்? நேச்சுரல்ஸ் அதுதான். என்ன அப்படின்னா, இப்போ நான் பார்க்குறதுக்கு ஒரு ஆண், வீட்டின் தலைவன், டைரக்டர், இதெல்லாம் இருந்தால் கூட இந்த வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன டிஃபெக்ட் வந்தாலும் முதல்ல எனக்கு தான் பாதிக்கும். ஆமாம், எனக்கு தான் பாதிக்கும்னா, இப்போ தேவயானி பூ மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அது தெரியறதுக்கு ஒரு வாரம் ஆகும். இந்த சாப்பாட்டில் இது சரியில்லைன்னு மெதுவாக தான் அவங்க உடம்பு காமிக்கும். எனக்கு உடனே தெரியும். எனக்கு இம்மிடியட் இன்ஃபெக்ஷனோ இம்மிடியட் இதுவோ தெரிஞ்சிடும். ஆக நல்லா இல்லாத விஷயங்கள் நம்ம எப்படி பாதிக்குதுங்கிறத நான் கண்கூடாக உணர்றேன். பச்சரிசி சாப்பாடு என்னால் சாப்பிட முடியாது. வாய்வு சார். அதில் ஒரு தடவை சாப்பிட்டுட்டா கிட்டத்தட்ட உயிர் போன கண்டிஷனுக்கு ஆகிடுவோம். அதுக்கு பயங்கர வைத்தியம் பார்க்கணும். அந்த வைத்தியத்தை பற்றி சொன்னால் நீங்கள் மிரண்டுருவீங்க. வேஷ்டி இல்லை, அப்பாவோட வேஷ்டி, அந்த வேஷ்டியை அதுவே 8 முழம் இருக்கும், 4 முழமாக மடித்து அதை முறுக்கி அந்த ஜன்னலில் கட்டி இந்த பக்கம் ஒருத்தர் இழுத்து பிடிச்சி நம்ம வயிற்றோட இறுக்கி இந்த கடைசியிலேருந்து நாமளே அதில் போகணும். அந்த கடைசி வரைக்கும் அப்படியே வயிற்று அது முறுக்கும். அப்புறம் இப்படியே மறுபடியும் அங்கேருந்து வரணும். இப்படி ஒரு 10 தடவை செஞ்ச பிறகு தான் அந்த சரியாகும், நரம்பு இழுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அப்போ பச்சரிசி நமக்கு ஒத்துக்காது. ஆரோக்கியமானது புழுங்கல் அரிசி, அதில் பெட்டர் புழுங்கல் அரிசி நமக்கு வேணும். இந்த மாதிரி அந்த உணவு வந்து எப்படி சம்டைம் பாதிச்சிருது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான். இப்போது கரெக்டாக சொல்கிறேன். எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு 200 கிராம் உணவு சாப்பிட்றோம் ஒரு காலை டிஃபன், மறுபடியும் 200 கிராம் உணவு சாப்பிட்றோம் மதியானம், மறுபடியும் ஒரு 200 கிராம் குறைந்தபட்சம் சொல்கிறோம் நைட் சாப்பிட்றோம். நடுவில் எவ்வளவோ தண்ணி குடிக்கிறோம், எவ்வளவோ விஷயங்கள் செய்கிறோம். இவ்வளவெல்லாம் சாப்பிட்டு தான் இந்த உடம்பு வளர்ந்துருக்குது. சரிங்களா? இவ்வளவா சாப்பிட்றோம், அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த உடம்புல ஒரு வேளை சாப்பிட போனால் எவ்வளோ டல் ஆயிடுறோம் இல்லைங்களா? எவ்வளோ டல் ஆயிடுறோம். ஒரு வேளை சாப்பிடணும்னு என்ன மூஞ்சே சோர்வாக இருக்குதுன்னு கேட்பாங்க, டல் ஆயிடுறோம். ஆக அவ்வளோ உணவு அவ்வளோ டைம் சாப்பிட்டு கூட நம்ம சோர்வு அடைகிறோம். ஏன்னா நல்ல பொருட்களை சாப்பிட்டுட்டு இருக்கோம், தரமான குவாலிட்டி பொருட்களை. அதே
உடம்பு சரியில்லாத போது கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில் போட்டு ஒரு குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றணுன்னு நீங்கள் எப்படி எந்திரிச்சிடுறீங்க? ஒரே குளுக்கோஸ் பாட்டிலில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிடுறீங்க. அது அப்போதைக்கு அது ஓகே. அதுதான் மெடிசனுக்கும் நமக்குமான வித்தியாசம். நாம் சாப்பிட்றது யதார்த்தமானது, எதுவும் பண்ணாது. அது வந்து அன்நேச்சுரல். அந்த நேரத்துக்கு அது போதும். மருந்துகள் அந்த நேரத்திற்கு மட்டும்தான், அதை தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. நல்ல உணவு எல்லா நேரத்திற்கும் ஏற்றது, எப்பொழுதும் சாப்பிடலாம். இதுதான். இப்போ நான் மக்கள் சார்பில் ஒரு சந்தேகம் கேட்குறேன் சார். இப்போ நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய ஹெல்த் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ மக்கள் கேட்பாங்க, இப்போது இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கினோன்னா இதுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ உங்கள் ஹெல்த் பேஸ்டாக இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ உங்ககிட்ட வந்து அந்த மற்ற ப்ராடக்ட்டை விட எந்த அளவுக்கு அது டிஃப்ரெண்ட்டுன்னு நினைக்கிறீங்க சார்? என்னுடைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒன்றும் பெருசாக அதை முத்திரை குத்தி சொல்ல முடியாது. எல்லாரும் வைத்திருக்கிறது தான் நானும் வைத்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான். சரிங்களா? எல்லாரும் எண்ணெய் வச்சுருக்காங்க, நானும் எண்ணெய் வச்சுருக்கேன். எல்லாரும் தேன் வச்சுருக்காங்க, நம்மகிட்டையும் தேன் இருக்குது. ஒன்றும் டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னென்னா 100% தேன் அப்படின்னு அதில் எழுதியிருக்கும், 100% தேன் அப்படின்னு எழுதியிருக்கும். அது மாதிரி அது வந்து 100% பியூர் எண்ணெய். ஏன்னா நாம் தான் ஆட்டுறோம், அண்டாவில் ஊற்றுறோம், தெளிய வைக்கிறோம். நம்ம எண்ணெய்க்கும் கம்பெனி எண்ணெய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயை வாங்கிட்டு போய் ஒரு பாட்டிலில் ஒரு 2 வாரம் அப்படியே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா எண்ணெயை கவுத்து பார்த்தீங்கன்னா அடியில் ஃபுல்லாக ஒரு மாதிரி வண்டலாக அழுக்காக படிஞ்சிருக்கும். எண்ணெய் பாட்டிலுக்கு அடியில் உள்ளுக்குள்ளே எண்ணெய்க்குள்ளே இருக்கும். பார்த்தா அருவருப்பாக தான் இருக்குது, ஆனால் அதுதான் உண்மை, ஒரிஜினல். நீங்கள் கம்பெனி பாட்டிலில் ஒரு வருஷம் வச்சுருந்தீங்கன்னாலும் மறுபடியும் கழுக்குனா கிளியராக தான் இருக்கும். ஏன்னா அது மிக மிக சுத்திகரிப்பு செய்யப்பட்ட அது ஒரு கிளியரான ஒரு பொருள், அவ்வளவுதான். அது எண்ணெய்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு உண்மையான எண்ணெய்னா அதுக்கு அடியில் வண்டல் படிஞ்சிடும். நாங்கள் க்ளீனாக தான் கொண்டு வரோம், இருக்க 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 அதுக்கு அடியில் அப்படியே வண்டல் படியும். கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், எல்லா எண்ணெயிலையுமே, தேங்காய் எண்ணெய். ஆக ஒரிஜினலான பொருட்களை நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். அதுதான் நம்மகிட்ட இருக்கிற வித்தியாசம். எல்லாரோட ஆணோட சக்ஸஸ் பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூனிவர்சல் டயலாக் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? ஆனால் ரொம்ப ரேரான ஒரு லேடிஸ் தான் சொல்லுவாங்க, என்னோட சக்ஸஸ் பின்னாடி என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரேரான. அதில் வந்துட்டு மேமோட இன்டர்வியூவில் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கண் கலங்கி. நீங்கள் கூட அதை இப்படி சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னோட சக்ஸஸ் எல்லாத்துக்குமே வந்து காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி சார் இப்படி ஒரு ஆளாக்கி பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு? நீங்கள் சொல்லுவதே, அவங்க வரும்பொழுதே ஒரு சக்ஸஸான ஒரு ஆளாக தான் வந்தாங்க. நம்ம ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆகும் பொழுதே நாம் அதை அப்படியே மெருகேற்றுறது இல்லை, அப்படியே வச்சிட்ருக்கிறோம். அது குறைந்து விடாமல் பாதுகாத்து இருக்கிறோம். மற்றபடி அவர்கள் மேலும் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய கடுமையான உழைப்பு, அதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிற பிரயத்தனம், கொஞ்சமும் சளைப்படையாத களைப்படையாத சலிப்படையாத அவர்களுடைய உழைப்பு இருக்குது. சரிங்களா? நான்லாம் அப்படி உழைக்கிற ஆள் இல்லை. அவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்டான உழைப்பு என்கிட்ட கிடையாது. அதனால் அவர்கள் புகழுடன் தான் வந்தார்கள். அந்த புகழ் இன்றைக்கி இருக்குது, எவர் கிரீனாக இருக்கிறதுக்கு அவங்களுடைய உழைப்பு தான் காரணம். நாம் அதுக்கு பின்பக்கமாக ஒரு பலமாக இருக்கிறோம். அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லாமல் அவர்கள் செய்வதை தட்டி கொடுத்து அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ குழந்தைகள் பாடுகிறார்கள், நடிக்கிறார்கள், அவர்களும் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் முழுக்க 100% தேவையானதாக இருக்கிறாங்க. நான் இல்லை, நான் அவங்கள எழுப்ப கூட முடியாது, தூங்க வைக்கவும் முடியாது. ஏன்னா என் பேச்சோ நான் எந்திரின்னு சொன்னால் அவங்க எந்திரிக்க போகிறதில்ல. சரி சீக்கிரம் தூங்குங்கன்னு சொன்னாலும் அவங்க அப்படி அம்மா தான் அவங்கள எல்லாமே தயார்படுத்துகிறாங்க. அதனால் அவர்கள் மிக கடுமையான உழைப்பாளிங்கனால அவங்க என்றைக்கும் எவர்கிரீனாக அப்படியே இருக்கிறாங்க. மக்களும் அதை ஏற்றுக்கிறாங்க, ஒரு ரோல் மாடலாக அவங்கள. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இதில் இன்னொரு சந்தேகம் கேட்கணுன்ட்டு இருந்தேன். இப்போ இமயா நேச்சுரல்ஸ் அழகான பேர். ஸோ இந்த இமயா நேச்சுரல்ஸ் உங்களோட கம்பெனியில் வந்து இன்னும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா, ஒரு அவுட்லைன் மாதிரி? இல்லை, எங்களுடைய இது பெருமையான ப்ராடக்ட் வந்து கோக்னட் ஆயில், பியூர் கோக்னட் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில், எள்ளு எண்ணெய், நல்லெண்ணெய். இது எங்களுடைய தோட்டத்தில் நேரடியாக நாங்கள் ரெடி பண்ணி பண்ணுறோம். அதுக்கு அதை ஃபேஸ் பண்ண காஸ்மெட்டிக்ஸ், கொஞ்சம் சோப்பு, கொஞ்சம் முக க்ரீம்கள், இது மாதிரி பண்ணுறோம். அழகு பொருட்களை மேலே எனக்கு ஒன்றும் பெரிய ஆர்வம் இல்லை. அதுக்கு பதிலாக சத்து மாவு, ஹெல்த் மிக்ஸ்ன்னு சொல்கிற அந்த விஷயங்கள்,
அந்த பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல இருக்குல்ல, அதுக்கான எதிரான பானம் இயற்கை பானமாக நான் கொண்டு வரேன். அதுதான் நான் விரும்புகிறேன். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட வெயிட் லாஸ் அப்படின்னு ஒரு பவுடர் இருக்குது. பொதுவாக வெயிட் லாஸ் அந்த மாதிரியெல்லாம் சொல்லும் பொழுது அது ஒரு கெமிக்கலைஸ்டான விஷயமா தான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஜிம்முக்கெல்லாம் போகும்போது கூட அவங்க ஏதோ ஒரு ப்ரோட்டீன் கொடுக்குறாங்க, அது எல்லாருக்கும் சேராது. அந்த மாதிரி நான் வெயிட் லாஸ் பவுடர் இல்லை, வெயிட் லாஸ் பூஸ்ட்டுன்னு போட்டிருக்கிறேன் அதுக்கு பேர். அதாவது அந்த பவுடர் வந்து நம்மளுடைய கம்பு, கேழ்வரகு, கருப்பு கவுனி அது இதுங்கிற எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் சீராக போட்டு சோலார் வெளிச்சத்தில் காய வச்சு அதை பொடியாக்கி கொண்டுட்டு வரோம். அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அதுக்கு உண்டான அளவு இருக்குது. காலையில் டீ காபிக்கு பதிலாக அதை சாப்பிட சொல்கிறேன் நான். அதை சாப்பிட்டது என்ன ஆகும்னா ஒரு எனர்ஜி கிடச்சிரும். நீங்கள் டிஃபனை கம்மியாக சாப்பிடுவீங்க. 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 போதும் அப்படிங்கிற மாதிரி எழுந்திரிச்சிருவீங்க. அப்போ உணவே குறைக்கப்படுது. அந்த பொருள்னால் சக்தி இருக்குது, உணவு குறையுது. உணவு குறையிறதுனால அதிகப்படியான உணவு எடுக்காதனால உடம்பு ஸ்லிம் ஆகிட்டு இது வேறு. அது இல்லாமல் நான் நேற்று கூட ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க பேர் வந்து கற்பகாம்பிகையே ஏதோ பேர். அவங்க சொன்னாங்க, இதில் லேசான மிளகு வாசம் இருக்குது, மிளகோட பவர் இருக்குது அப்படின்னு. அது நான் சொன்னேன், ஆமாம்மா அது இருக்கும். மிளகுக்கு வந்து கொழுப்பை கரைக்கிற தன்மை உண்டு. கொழுப்பு அது ஹீட், ஒரு சின்ன ஹீட், அது கொழுப்பை உரிக்கணும். உடம்புல எங்கே தேவையில்லாத ஃபேட் இருந்தால் குறைஞ்சா தானே உடம்பு குறையும். அதுதான் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரியான விஷயங்களோட நேச்சுரல் திங்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். இதுதான் காஸ்மெட்டிக் மேலே ஒன்றும் எனக்கு கவனம் இல்லை அந்த அளவுக்கு. இருக்கிறது அந்த கோகனட்டு அது இதெல்லாம் இருக்குது, அதை அப்படி சோப்பு அதெல்லாம் பண்ணுறோமே, அதை பண்ணுறோம். அது மாதிரி சாம்பு கூட அரப்பு சாம்புன்னு பியூரான அரப்பு சாம்பு, செம்பருத்தி சாம்பு, சீகக்காய் பியூர் சீகக்காய் சாம்பு இருக்குது. கொஞ்சம் கூட அந்த டஸ்ட் இருக்காது, சாம்பாவே அப்படியே வரும். ஆலோவேரா சாம்பு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே ஓகே தான். பட் காஸ்மெட்டிக்காக நாம் அதை பண்ணல. அந்த அங்கேயே கத்தாழை இதெல்லாம் இருக்கிறதுனால அதை நாம் மேனேஜ் பண்ணி அப்படி பண்ணுறோம். வெட்டிவேர் கூட இருக்குது. வெட்டிவேரை ரொம்ப வித்தியாசமாக விவசாயம் முறைகளில் பண்ணுறோம். நண்பர் நம்மளுடைய பெரியவர் நமக்கு நம்பியூரில் இருக்கார், அவர் சொல்கிறாரு, பக்கெட்டில் மண்ணை கொட்டிட்டு நம்ம அதை போட்டு ரெடி பண்ணுறோம். ஒரு 60-70 பக்கெட்டில் மண்ணை கொட்டி அதில் வெட்டி வேற பயிரிட்டு எங்கே வேணாலும் வெயிலில் தூக்கி வச்சுக்கலாம், சுட் பண்ணிக்கலாம். நிழலாயிருச்சேன்ட்டு இது பண்ண வேண்டியதில்லை. ஸோ உங்களோட இந்த காஸ்மெட்டிக் இருக்கட்டும், இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா இருக்கு, ஆரோக்கியம் தான் நமது சொத்து, ஆரோக்கியம் அதுதான் நம்மளோட நைஸ் பஞ்ச் இது. ஸோ இமயா நேச்சுரல்ஸ் வந்து வேற லெவலில் போகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஜெம் டிவி சார்பாக நாங்களாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக அது நடக்கும். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, எவர் கிரீன் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்பவே வந்து இப்போது கரண்ட் சினாரியோவில் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயம். சரினா இப்போ நிறைய ஹீரோயின்ஸ் வராங்க. ஏன் உங்கள் படங்கள்லேயே கூட நீங்கள் வந்து ஒரு ஹீரோயினை தேர்வு செய்யணும்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் மனசில் வச்சுருப்பீங்க. டயலாக் டெலிவரி இப்படி இருக்கணும், டான்ஸ் ஆட தெரியணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸு இவங்க வரவங்க போகிறவங்கலாம் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எவர் கிரீன் அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப ரேராக இருக்கிறவங்க தான் சார் நம்ம மனசில் இருக்காங்க. தேவயானி மேடம், ரம்பா மேடம், சிம்ரன் சொல்லலாம். இந்த மாதிரி இப்போது கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நயன்தாரா, ட்ரிஷாலாம் சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் மனசில் நிற்கவே மாட்டுறாங்களே. இதை ஒரு இயக்குனராக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கதையும் கதாபாத்திரங்களும் தான் அதுக்கு காரணம். அவர்களுக்கு கிடைத்த கதாபாத்திரங்கள் நம்ம மனசோட இருந்து அவங்கள என்றைக்கும் நினச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரியான அழுத்தமான சரியான கதாபாத்திரங்களும் கதைகளும் இப்போ வர்றவங்களுக்கு அமையலை, கிடைக்கல. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போது நீங்கள் மறக்க முடியாது பிரியாமணியை. ஆமாம், ஏன்னா அந்த கதாபாத்திரம், முத்தழகு கதாபாத்திரம் உங்களுக்கு அப்படி ஒரு ஆளை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க எதுவும் பண்ணலை. ஆனாலும் நீங்கள் மறக்கவே முடியாதபடி ஒரு படம் அமைஞ்சால் கூட போகிறோம், ஒரு கதை அமைஞ்சால் கூட வர்ற ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு, ஒரு டைரக்டருக்கு அது போதுமானது. அது கூட அமையறதில்லை. இப்போ கமல் சார் பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருமே இது பண்ணுவாங்க. ஆனால் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஒரு 4-5 படம் நடிச்சிருக்காரு, அப்படி தான் சொல்லுவேன். எப்படி சார் சொல்கிறீங்க? ஒரு 4-5 படம் தான் அவருக்கு அப்படி அமைஞ்சிருக்குது. அவர் மிகப்பெரிய நடிகர் தான், மீதி எல்லாமே வெறும் கமர்ஷியலான படங்களாக தான் அவருக்கே அமைஞ்சிருக்குது. இப்போ ஒரு சப்பானியை தான் நம்மளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது. பரட்டை, சப்பானி
பரட்ட அந்த படத்தில் எல்லா கேரக்டருமே எவரி கேரக்டர்ஸ், காந்திமதியோட கேரக்டர் கூட அது அது டைரக்டரோட பெருமை. கமல் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சப்பானி நமக்கு ஞாபகம் இருக்குது, அப்புறம் ஒரு செப்பிக்கோள் முத்து, ஒரு சலங்கை ஒளியோட பாலு, ஒரு நாயகனுடைய ஒரு நாயகன், அந்த இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 படம் தான் கமல் சாரே நம்ம ஒரு கேரக்டராக நம்மளால் இது பண்ண முடியும். அப்புறம் எல்லாம் கமல் தான் தெரிவார். அவை சண்முகிலாம் வெரி சூப்பர் ஃபிலிம்னா கூட, ஆனால் கமல் படம் தான், கமல் தான் தெரிவார். அவை சண்முகியா ஒன்றும் அந்த கதாபாத்திரமாக நமக்கு ஒன்றும் அவர் அதுலேயும் கமலாக தான் நமக்கு அவர் தெரிஞ்சாரே தவிர, ஒரு கதாபாத்திரமாக சப்பானி மாதிரி சப்புன்னு உட்காரல இல்லையா, மனசுல ஒட்டல. காரணம் என்னன்னா நடிக்க தெரிவது என்பது வேறு, கதாபாத்திரமாக மாறுவது என்பது வேறு. மாறுவது என்பதை ஒரு இயக்குனர் முடிவு செய்கிறார், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. நடிகர்கள் முடிவு செய்கிறதில்ல. ஏன் சார் இப்போ ஒரு டேரக்டர் சினிமா இண்டஸ்ட்ரி அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த படம் நல்லா இல்லை, ஐயோ இந்த படம் இப்படி பண்ணிருக்கலான்ட்டு அவங்கவுங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு டேரக்டராக தான் தெரியும் அந்த இடத்துல அந்த சீட்டு சூடு எவ்வளோ கஷ்டம், ஒரு ஆர்டிஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உயிரோட்டமாக ஸ்க்ரீனில் கொண்டு வரணும். ஒரு டேரக்டருக்கு என்னென்ன சார் ரொம்ப மிகப்பெரிய சேலஞ்சுன்னு நினைக்கிறீங்க? டைரக்டருங்கிறது எல்லாருமே டைரக்டர் தான். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான டைரக்டர். எவரி ஒன்னுக்குள்ளே ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறார். டைரக்டருங்கிறவர் ஒரு சூப்பர்வைசர் தான். எவரி ஒன்றுக்குள்ளே அது இருக்குது. அது கொத்தனார் வேலையிலேருந்து விவசாய வேலையிலேருந்து எல்லா வேலைகளிலுமே இருக்குது. திரைப்படத்துறைன்னு வரும்பொழுது அவர் ஒரு சூப்பர்வைசர். அவருக்கு தெரிஞ்ச வகையில் சூப்பர்வைஸ் பண்ணுவார். இப்போது ராமநாராயணன் சாருடைய படங்கள், அவர் ஒரு 100 படங்களுக்கு மேலே இயக்குன ஒரு இயக்குனர். நான் ஒன்று அவரை பெரிய இயக்குனராக நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க இல்லையா, சொல்ல மாட்டீங்க, சிரிக்கிறீங்க சரிங்களா. ஆனால் 1-2 படங்கள் மட்டுமே செய்த மகேந்திரனை இன்றைக்கி வரைக்கும் தலைமையில் தூக்கி வச்சுட்டு நீங்கள் கொண்டாடுறீங்க. இதிலிருந்து என்ன தெரியும்னா, ஒரு படைப்பின் ஆளுமை, ஒரு படைப்பு திறன் என்னவோ எதிர்பார்க்குறீங்க, அது இங்கே இருந்தால் நீங்கள் கொண்டாடுறீங்க. அது இல்லைன்னா நீங்கள் அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை, அவ்வளோதான். நான் மகேந்திரன் சார் படங்கள் எதுவுமே பார்த்ததில்லை, எனக்கு ஒன்றும் ஈடுபாடே கிடையாது. இப்போ நான் ஒரு விழாவுக்கு போக வேண்டியிருந்ததுனால என்னடா நாங்கள் போயிட்டு என்னடா ஏதாவது கேட்க சொல்லுவாங்களேன்ட்டு இப்போ தான் நான் மகேந்திரன் சாருடைய உதிரி பூக்களையே பார்த்தேன். போனோம், அதனுடைய அசோசியேட் டைரக்டர் என்னை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர சொல்கிறார். அங்கே போய் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தெரியுதுன்னா, அது ஒன்றும் அவ்வளோ ஒரு நல்ல பெரிய படமெல்லாம் உண்மையில் ஒரு சாதாரண படம். சொல்லப்போனால் கிழக்கே போகும் ரயிலில் வர ஒரு பிட்டு கதை தான் அந்த படத்தில் முழு கதை இருக்குது. பொண்டாட்டியோட தங்கச்சியை பொண்டாட்டியை ஆக்கிக்கணுங்கிறது தான் முழு படத்தில் இருக்கிற ஒரு 2.5 மணி நேர படத்தில் இருக்கிற ஒரு கதை. இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு புரியல. இவ்வளவு அதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் தேவைப்படுதா? அதை பாரதி ராஜா சார் போகிற போக்கில் சொல்லிட்டாரு, பாஞ்சாலி அட்டானியில் சூரிக்கத்தி இருக்குது எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா. என்னன்னா மகேந்திரன் சாருடைய ஸ்பெஷல் என்னன்னா ப்ரெசன்டேஷன், டைலாக்கே இல்லாமல் மேக்சிமம் அவர் அதை புரிய வைக்க முயற்சி பண்ணுறார். இல்லைன்னா ஒரே டைலாக்கை 5 விதமாக பேசி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷனுக்காக அவர் மெனக்கடுறார். அதனால் மகேந்திரன் காலம் கடந்தும் நிற்கிறார். சரிங்களா. உதிரிப்பூக்குள்ள ஒரு வசனம் இருந்தது, நான் உங்களை திருப்பி அடிச்சிருப்பேன், லட்சுமி விதவை ஆகிடக்கூடாதுன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சரத்பாபு விஜயன் பார்த்து சொல்லுவார். நான் யோசிச்சேன், எங்கேருந்து தான் மணிரத்னம் சார் சுட்டுட்டாரா, நான் அடித்தா நீ செத்துருவேங்கிறத அப்படி எனக்கு உடனே தோணுச்சு. நான் அடித்தா நீ செத்துருவேன்னு நாயகனில் ஒரு கமல் சார் வசனம் இருக்கும், ரொம்ப ஃபேமஸ் வசனம். நான் உங்களை திருப்பி அடிச்சிருப்பேன், லக்ஷ்மி விதவையாகக்கூடாதுன்னு விட்டுட்டேன்னு சரத்பாபு சாப்பிட்டா சொல்கிறத நான் அடித்தா நீ செத்துருவேன் அப்படிங்கன்னு கமல் சொல்கிறார். ஒரே வசனம். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த படம் பார்க்கணுமேட்டு சுகாசினி மேடம் நடித்த ஃபஸ்ட்டு படம் நெஞ்சத்தை கில்லாதே பார்த்தேன். படம் பார்த்து முடிச்சப்பறம் எனக்கு தெரிஞ்சது, இது அப்படியே மௌனராகமாச்சே. இது ரேவதி மேம் நடித்த படமா? ஆமாம், சுகாசினி மேடம் நடித்த முதல் படம் நெஞ்சத்தை கில்லாதே அப்படியே மௌனராகத்தோட எண்டு கூட அப்படியே தான். மணிரத்னம் சார் அந்த படம் எப்படி பாதிச்சிருக்குது அப்படின்னு நான் யோசித்தேன். ஆக ஒரு படைப்பாளி வித்தியாசமாக தன்னுடைய கதாபாத்திரங்களை பேச வைப்பதோ
வித்தியாசமாக ப்ரெசன்டேஷன் பண்ண பிரயத்தனப்படும் பொழுது அவன் கவனிக்கப்பட்டவனாக, மாறுபட்டவனாக, ஜனங்களால் கொண்டாடப்பட்டவனாக ஆகிறான். எவ்வளவுதான். ராமநாராயண் சார் மிக சிறந்த டைரக்டர். அவ்வளோ பெரிய நல்ல டைரக்டர் நம்ம சந்திக்க முடியாது. ஆனால் அவரை யாரும் ஏன் பேசுறதில்லைன்னா, அவர் ஒன்றும் மெனக்கிட மாட்டார். வித்தியாசமாக அது ஒரு வியாபாரம். 10 ரூபாய்க்கு படையெடுப்பாராம், 11 ரூபா கிடச்சுன்னா விற்றுருவாரு. சார் 1 ரூபா தான் அதிகமாக வருது, இருக்கட்டுப்பா, 6 மாதம் இதில் தானே சாப்பிட்டோம், காருக்கு பெட்ரோல் போட்டோம், குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இதையெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு 3-4 ரூபா இருக்கும். நான் மட்டுமா, அப்புறம் நீ எல்லோரும் இதை 5-6 ரூபா லாபம் தான்ப்பா, கொடுத்துட்டு அடுத்த படத்துக்கு போவோம், இப்படி பேசிட்டு படத்தை கொடுத்துருவாராம். அது மாதிரி இப்போ சூப்பர்வைசர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான சூப்பர்வைசர்ஸு ஜனங்க கொண்டாடுறாங்க, அவ்வளோதான். ஏன் சார் இப்போது நிறைய டேரக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, புதுசு அந்த குறும்படம் எடுக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து இப்போ டெக்னாலஜி மாறிடுச்சு இல்லையா? ஸோ அப்போது நீங்கள் இருக்கிறப்போ, நான் சொன்னது ஒரு 10 to 15 இயர்ஸ் முன்னாடி இருந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருந்தது, இப்போ டெக்னாலஜி வைஸ் நிறைய மாற்றங்கள் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது? ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், பார்க்குறவங்கள விட எடுக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க. ஆமாம். சரிங்களா? அவ்வளோதான். பார்க்குற ஆடியன்ஸை விட எடுக்கிறவங்க ரொம்ப அதிகமாக ஆயிட்டாங்க. அது மாதிரியான ஒரு இதுதான். பட் நாம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு படத்திற்கு உண்டான ஒரு, இப்போ என்கிட்ட யாராவது கதை சொல்கிறேன் சார், உங்ககிட்ட நான் ஒரு கதை சொல்லணும் சார் அப்படின்னா எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். கதை சொல்லணும்னு சொல்கிறார் ஒருத்தர், எதுக்கு கதை சொல்லணும்னு தெரில, கதை சொல்லணும் சார். அதாவது நான் டைரக்டராக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணும், நான் ஒரு கதை எழுதியிருக்கேன், 2-3 கதை எழுதி வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க. இவர்களை எப்படித்தான் சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நான் சொல்லுவேன், சரி கதை சொல்கிறது இருக்கட்டும், 5 சாகித்ய அகாடமி விருது வாங்கின ரைட்டர்ஸ், ஒரு 5 நேஷ்னல் அவார்டு வாங்கின திரைக்கதை கதை சினிமா ரைட்டர்ஸ் சொல்லு அப்படின்னா, கூகுளெல்லாம் புரட்டாமல் சொல்லணும், டக்குன்னு மனசுலேருந்து சொல்லணும்னா எங்களுக்கு அவ்வளோவெல்லாம் தெரியும். நீ வந்து கதை எழுதணும்னா அவ்வளோ பெரிய சாதனையாளர்களோட கதைகளை படிச்சிருக்கணும், அப்போ அவங்க பேர் உனக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு சினிமாவுக்கு கதை எழுதணும் வந்தால் நீ சினிமாவில் சாதித்தவங்களுடைய அந்த பேர் படிச்சிருக்கணும், அவங்களுடைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஒரு படம் பார்க்க வேண்டியது தியேட்டரில், தனக்கு ஒரு கற்பனை வரும்போது அதை தன்னோட கதையாக அவன் எழுத வேண்டியது, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் கதை வடிவம் அதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ அந்த மாதிரி ஒரு கேமரா கிடைச்ச உடனே படம் எடுக்கிறதுக்காக கிளம்புறது இப்படியெல்லாம் இருக்குது. திருவிளையாடல்னு ஒரு படம், ஏபி நாகராஜன் ஒரு டைரக்டர், ஹேமநாத பாகவதன் ஒருத்தர் வந்து பாடி, அவரை யாரும் எதிர்த்து பாடி ஜெயிக்கலைன்னா அந்த நாட்டை அடிமையாக்கிடுவார் அப்படின்னு லாஸ்ட் எபிசோடு. ஹேமநாத பாகவதன் ஒருத்தர் வட இந்தியாவிலேருந்து கிளம்பி வருவார், அவர் பாடுவார், அந்த சபையில் அவருக்கு எதிராக யாராவது பாடி அவரை ஜெயிக்கணும், இல்லைன்னா அந்த நாடு என்னுடைய பாட்டுக்கு அடிமை அப்படின்னு எழுதி வாங்கிட்டு கிளம்பிடுவார். அதனால் மன்னன் பயப்படுவார், இவன் பாண்டிய நாட்டுக்கு வந்துட்டான் இப்போ மெல்ல மெல்ல வட இந்தியாவிலேருந்து, மன்னர் பயப்படுறார், நாளைக்கு இந்த பாண்டிய நாடே அந்த பாகவதரோட பாட்டுக்கு அடிமையாகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பர் எபிசோடு. அது எப்படியெல்லாம் வடிவமைச்சு எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மிரட்சியாக இருக்கும். அந்த ஹேமநாத பாகவதருடைய சிஷியர்கள் இருப்பாங்க, ஒரு 7-8-10 சிஷியர்கள் இருப்பாங்கன்னா 72 சிஷியர்கள் வச்சுருப்பார். 72 மேலகர்த்தா ராகங்கள்னு சொல்லி நம்ம சங்கீதம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. 72 ராகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரிவு, சின்ன பிரிவு, மேலே அது பெரிய, அந்த ராகங்களை எல்லாம் அவன் சிஷியனை வச்சுருக்கானா. டைரக்டர் யோசிக்கிறாரு, சரிங்களா? அவங்க ஒவ்வொருத்தரும் கூப்பிடும்போது அவர் கூப்பிடுவார், டே செஞ்சுருட்டீங்க வாடா, டே அடானா அங்கே போய் அப்படி ஒவ்வொருத்தையும் ராகத்தோட பேரில் சொல்லி சொல்லி அடிக்கிறது திட்டுறது எல்லாமே. அவ்வளோ பெரிய பாகவதராம். என்ன ஒரு டைரக்டருடைய ஒரு திங்கிங். அதுக்கப்புறம் அவர் பாடுவார், அவர் பாடுறதுக்கு அந்த எழுதினவர் எப்படி டைரக்டர் பாட்டை வாங்கினாரோ, கண்ணதாசன் போன்றவர்கள் எழுதியிருக்காங்க, எப்படி எழுதினாங்களோ, அவர் ஆரம்பிக்கும் பொழுதே கேட்குறாரு, ஒரு நாள் போதுமா நான் பாட, ஒரு நாள் போதுமா அப்படின்னு ஆரம்பிப்பேன். நாதமா கீதமா அதை நான் பாட ஒரு நாள் சொல்லிட்டு காணடா அப்படிம்பாரு. அது ஒரு ராகம். என் பாட்டு தேனடா
இசை தெய்வம் நானடா இப்படி முடிப்பாங்க. எப்படி எழுதுறாங்க ஒரு கதாபாத்திரத்தை. அவ்வளோ பெரிய பாகவதராம், அவருக்கு சிஷ்யர்கள் 72 பேராம், அதில் ஒவ்வொருத்தனுக்கும் ராகத்தோட பேர், பாட்டில் அத்தனை ராகங்களை போட்டு பாடி அவர் முடிப்பார். ஏன் அதாவது எனக்கு இணையாக தர்பாரில் எவரும் உண்டோ தர்பாரில், இந்த தர்பாரில் யாராவது எனக்கு இணையாக இருக்கீங்களா அப்படின்ட்டு தர்பார் ராகத்தில் ஒரு ஒரு இது போகும். இப்படியெல்லாம் இவ்வளவு அறிவு நிரம்பிய இயக்குனர்கள் படம் எடுத்து அதை பார்த்து ஏதோ சிற்றறிவுடன் நாங்கள் படம் திரைத்துறைக்கு வந்தோம். இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்க்குறவங்க எல்லாம் ஒரு படம் அந்த தேட்டரில் பார்த்த உடனே அடுத்து இந்த வந்து ஒரு கேமரா எடுத்துகிட்டு படம் எடுக்க கிளம்பி விடுகிறார்கள். எடுப்பவர்கள் அதிகமாகி விட்டார்கள். இன்றைய காலகட்டம் இப்படித்தான் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் மோசமாக போகும்னு நினைக்கிறேன் சார். இதுக்கு மேலே மோசமாக போகணும்னா ட்ரெஸ்ஸே இல்லாமல் அவனே படம் எடுத்து போடுவானுங்க. எவ்வளோதான் நடக்கும். இது ஒரு பெரிய மோசம் இல்லை. ஏன் சார், இன்னொரு கேள்வி. அதாவது உங்களோட படம் இப்போது நீ வருவாயனை வந்து இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸ் பண்ணால் நல்ல ஹிட்டாக போகும். ஏன்னா பாட்டாக இருக்கட்டும், அந்த சீன்ஸாக இருக்கட்டும், வெரி டீசன்ட் டைரக்டர். ஈவன் அந்த ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், அந்த லவ்வு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் சார். ஆனால் இப்போ இருக்க படங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வைலன்ஸு, அப்படியே குத்துறாங்க, சதக் சதக் சதக்குன்னு ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்குது, கழுத்தை அறுக்குறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வன்முறை, கஞ்சா அடிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. எப்படி சார் இதெல்லாம் சகிச்சுக்கிறீங்க? நான் படம் பார்க்கறது இல்லையே. விட்டுட்டீங்க? இல்லை, நான் எப்பொழுதுமே படம் பார்த்தது கிடையாது. அதான் உதிரி பூக்களையே நான் இந்த வாரம் தான் பார்த்தேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உதிரி பூக்கள் மிக சிறந்த படம்னு சொல்லி ஆனாலும் நான் பார்த்தது கிடையாது. நான் வந்து ஒரே படத்தை 100 தடவையும் அதற்கு மேலும் பார்ப்பேன். ஏதாவது படம் பார்க்கணுன்னா மறுபடியும் அதே படத்தை பார்ப்பேன். உதாரணத்துக்கு சங்கராபரணம் நான் 100 தடவைக்கு மேலே பார்த்துருக்கேன். முதல் மரியாதை பாரதிராஜா சாரை பார்க்கும்பொழுது நான் சொல்லுவேன், கேட்டேன், சார் இந்த படத்தை எவ்வளோ தடவை பார்த்துருப்பீங்க? ஏயா கேட்குறேன், சொல்லுங்கள் சார். ஏன் இது 2-3 தடவை பார்த்துருப்பேன், எடிட்டிங்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் படம் வேணும். நான்லாம் 100 தடவைக்கு மேலும் பார்த்துருக்கேன் சார், ஒவ்வொரு ஷாட்டும் எனக்கு அத்துப்படி சார் அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்களும் முதல் மரியாதை பார்த்துருப்பீங்க. நான் ஒரு 20 வாட்டி பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட். நான் ஒரு 2-3 விஷயம் சொல்கிறேன் அந்த படத்தில். இப்போ பூங்காற்று திரும்பமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், தெரிஞ்ச படம். அதாவது ஒரு நெல்லை வந்து இன்றைக்கி நல்லா விளைஞ்சிருச்சு, இதை கொஞ்சம் எடுத்து ஆள் கொஞ்சமாக பிரிச்சுக்கன்னு கொடுப்பாரு. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்த வடிவுக்கரசி யார் விட்டு நெல்லை யார் கொடுக்கறதுன்னு எல்லாத்தையும் பிடுங்கி கொட்டிக்கும். அவங்கெல்லாம் வருத்தப்பட்டுட்டு கூலிக்காரங்க போவாங்க. இப்போ இதை பார்த்து சிவாஜி சாருக்கு வருத்தமாயிரும். போயிட்டு ஒரு மரத்தடியில் உட்காருவார். அவருக்கு ரொம்ப சோகமாயிரும். அப்போ பூங்காத்து திரும்புமா அந்த பாட்டை பாடுவார் ஒரு வரி. ஏன் பாட்டை விரும்புமா ஒரு 4 வரி பாடுவார், அவ்வளோதான். அப்புறம் சைலண்டு தான். அந்த 4 வரிக்கு ஒரு 4 ஷாட் கட் பண்ணி போட்டிருப்பார். நீங்கள் 20 தடவை பார்த்துருக்கீங்க இல்லையா? பூங்காற்று திரும்புமா, அந்த கேப்புக்கு ஒரு டங் டிங் டங் டங், ஏன் அதுக்கப்புறம் ஒரு டங் டிங், ஒரு செடி, ஒரு நாணல் தண்டு, ஒரு மரத்தோட கிளை, நீங்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் போட்டிருப்பார். ஆமாம், நேச்சுரல்ஸாக அது கனெக்ட் ஆகி போட்டிருப்பார். அப்புறம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது ராசாவே வருத்தமா அப்படின்னு வந்த உடனே அந்த ஃப்ளூட்டு அது வரும். மறுபடியும் அதே மரத்தோடைய அதே ஷாட்டுகளை போடுவார். அதே நாணல், அதே மரம், அதே இலை, அதே பிட்டை மறுபடியும் போடுவார். பார்த்துருக்கீங்களா? இல்லை, இது நோட் பண்ணல. முதல்ல அந்த சைலண்டாக இருக்கும், அந்த மரங்கள் ஆடாமல் அப்படியே இருக்கும். சிவாஜி சார் சோகமாக பாடும் பொழுது ராதா கிட்டேருந்து ஒரு 2 குரல் வந்த உடனே மறுபடியும் அதே சாட்டை போடுவார். அது அப்படியே ஆடும், நாணல் ஆடும், காற்று வருதான். இது இவ்வளோ மைனூட்டபிளான ஒரு படத்தை அவ்வளோ டைம் பார்க்க அவ்வளோ மைனூட்டாக ஒரு விஷயம் நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நீங்கள் நீ வருவாயனை பற்றி சொல்லிட்டீங்க இல்லையா? நான் சொல்கிறேன், அப்படி சொல்லாதீங்க. அது ஒன்றும் நீங்கள் பிறக்கும் போதே உங்கள் கூடவே பிறந்த சொந்த கண் இல்லை, எனக்கு சொந்தமானவரோட கண் அப்படின்னு உடனே பார்த்திபன் சாருக்கு ஒரு ரியாக்ஷன் வரும். அப்படி ஒரு சின்ன ஜர்க்கு வரும். நீங்கள் படம் பார்த்தா இப்போ தெரியும். இந்த ஜர்க்கை நான் எங்கேருந்து எடுத்தேன்னா, ராசாவின் மனசிலையில்
மீனா இறந்துருவாங்க. எருமா மட்டையெல்லாம் வச்சு அந்த முகத்தை கடைசியாக அந்த முகத்தை மூடும்போது ராஜ்கிரன்கிட்ட ஒரு சின்ன ஜர்க்கு வரும். அது என்னை அப்படி பாதிச்சுது. கடைசியாக அந்த முகத்தை பார்க்குறாராம். அது மைண்டில் அப்படியே வச்சுட்டு இருந்து பார்த்திபன் சாருக்கு அது வேணும் சார் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது நாம் அதை கலெக்ட் பண்ணி ஒரு சரியான இடத்துல ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம். நீங்கள் சொல்கிற இது அந்த குத்தல் வெட்டல் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எங்கேயும் ப்ரெசென்ட் பண்ண போகிறதில்ல. இவர்களெல்லாம் வருகிறார்கள் எங்கேயாவது பார்த்துட்டு அதான் சொன்னேன், ஒரு ஷோ பார்க்க வேண்டியது மறுபடியும் வந்து அதையே படமாக இங்கே எடுக்க வேண்டியது அப்படி இருக்கிறது. ஏன் சார் இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸோட ட்ரெஸ்ஸை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா ட்ரெஸ்ஸே இருக்க மாட்டேங்குது சார். வந்து டான்ஸ் ஆடுறாங்க, நடிக்கிறாங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டியூப் டாப்பு இல்லை ஸ்பெகட்டிஸ் போட்டுக்கிறாங்க, ரொம்ப ஆபாசமாக போயிட்டுருக்கு. ஆனால் மேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி டீசெண்டான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னே சொல்லலாம். அவங்க டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அவங்களோட எப்படி சொல்ல அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே டீசெண்ட் தான். உங்கள் படங்களில் மட்டும் இல்லை, மற்ற படத்துலையும் சரி. இப்போ இந்த அளவுக்கு வந்து ஆபாசம், இந்த அளவுக்கு வந்து ஆடையோட குறைப்பு இதெல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுதா சார்? ஒரு நல்ல மூவி கொடுக்க தான் சொல்கிறேன். வெளி மாநில படங்கள், வெளி உலக படங்கள் பார்க்குறாங்க. அதே மாதிரி நம்ம சாங் எடுக்கணும், அதே உடைய போட்டுட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறாங்க. பார்த்ததை ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறாங்க. சொந்தமாக ஒரு ஃபீல், ஒரு உணர்வு கொண்டு வந்து சொந்தமாக ஒரு விஷயம் கொண்டு வந்து பண்ணுறதில்ல. இப்போது கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்து பிரசாந்த் நீல்னு ஒரு பெரிய டைரக்டர், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவின் மிகப்பெரிய இயக்குனர்கள் 5 லிஸ்ட்டில் அவர் இருப்பார். நீங்கள் அந்த கேஜிஎஃப் பாருங்கள், அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படம். எனக்கு ஒன்றும் அது பிடிக்கவே இல்லை சார். இல்லை, நீங்கள் ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான படங்களில் அது ஒன்று. அந்த படத்தினுடைய அடிநாதமாக அவர் வச்சிருக்கிறது ஒரு அம்மாவுடைய ஃபீல் தான். அதில் எங்கே உங்களுக்கு ஆடை குறைப்பு இருந்தது? அதில் ஆடை குறைப்பெல்லாம் கிடையாது. ஒரு அம்மாவுடைய ஃபீல், அம்மாவுடைய விஷயங்கள். அதாவது ஒரு டைரக்டர் எப்படி இருக்கு. இப்போது கரெக்டாக சொல்லணும்னா, நான் பார்த்திபன் சார் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன், புதிய பாதை தான் கேஜிஎஃப். சரி, புதிய பாதை தான் கேஜிஎஃப். அன்னைக்கு புதிய பாதை பிரசாந்த் நீலை பாதிச்சுட்டு அந்த பாதிப்புலேருந்து வராமல் அதை அப்படியே உருவாக்கி ஒரு பெரிய பாதையாக அவர் அதை பண்ணியிருக்கிறார் கேஜிஎஃப்பை. அந்த கேஜிஎஃப்பில் வர்ற ஹீரோவுடைய கேரக்டர் அவுட் அண்ட் அவுட் அப்படியே பார்த்திபன் சார் புதிய பாதையில் என்ன பண்ணாரோ அவ்வளவும் அவருடைய டைலாக் டெலிவரி ப்ரெசன்டேஷன். எக்ஸாம்பிள், ஒரு போஸ்டரில் சாணி அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் சார்கிட்ட சண்டைக்கு வருவாங்க 4-5 ரவுடிகள். எங்கள் தலைவன் போஸ்டரில் நீ தான் சாணி அடிச்சோனாடான்னு ஒரே சண்டையாக நடக்கும். சண்டை நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த தலைவனே காரில் வந்து இறங்கிட்டு பார்ப்பான். அப்போ தெரிஞ்சு போயிடுது இவன் தான் வந்திருக்காரு. இவனெல்லாம் அடித்து துவைச்சிட்டு அந்த சாணி எடுத்துகிட்டு, உங்கள் தலைவன் போஸ்டரில் சாணி அடிச்சதுக்கு தாண்டா அடிக்க வந்தீங்க, இப்போ பாடுறா உங்கள் தலைவன் மூஞ்சிய அப்படின்னு போடுவார். இது ஒரு சீன். போஸ்டரில் சாணி அடித்ததுக்கு ஆரம்பித்த சண்டை தலைவன் மூஞ்சிலேயே சாணி அடித்ததில் போய் முடிஞ்சதுன்னு. நீங்கள் கேஜிஎஃப் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு பையன் டீ குடிச்சிட்டு இருப்பான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. டீ காசு சாயங்காலம் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்ட்டு போவான். போனவன் ஷாக் ஆகி நிற்பான். ஒரு கார் வந்து நிற்கும், அதில் ஹீரோ இறங்கி வருவார். சார் நீங்கள் அவரோடது எதையாவது எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பான். என்னடா இதான் அது அப்படின்னு எதாவது சொல்லுவாங்க. சார் டீக்கு காசு கொடுங்க, சாயங்காலம் வாங்கிக்கிறேன்னா. சாயங்காலம் நீங்கள் இருந்தால் தானே சார் அப்படின்னா. அப்புறம் டீ குடிச்சிட்டு போகிற ஒருத்தர் போய் கொடுங்க சார், என்ன குடிக்கலடா அப்படின்னா, கிளாஸ் முக்கியம் சார் அப்படின்ட்டு போவான். என்ன யார் இவர், என்ன யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது போனவன் திரும்பி வந்து அவருடைய கிருஷ்ணராஜ வீரப்ப அப்படின்னு சொல்லி அவருடைய பேரை சொல்லிட்டு போவான். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ தாவூத் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி மும்பையினுடைய ஒரு தாதாவை எல்லாருமே சினிமாவில் எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க. அவரை யாரும் பார்த்ததில்லை. இப்போ நேராக அவர் வந்து இன்டர்வியூலுக்கு வந்தால் கூட நமக்கு தெரியாது. ஆமாம், அப்புறமா அவர் கண்ணாடி கழட்டிட்டு நான் தான் தாவூத் இப்ராஹிம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மாணிக் பாட்ஷா மாதிரி சல்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி வந்து அவன் நிற்கிறார். அவன் வந்து அவர் பேர், எங்கள் ஊரில் இவருக்கு இது பேர், அப்படி அவரை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்குது சின்ன பையனுக்கு அப்படின்னு அர்த்தம். அவர் என்ன பண்ணுவார், ஏதோ ஒன்று ஒரு கோல்டு ஒரு பிஸ்கட்டை எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க, ஏதோ டெஸ்ட்டுக்கு எங்கேயோ கிடச்சி, அதுதான் அது வாங்கிட்டு போயிடுவார். போய் காரில் ஏறினவர் அவன் கார் சொன்னான், ஏன் சார் இந்த மிஷனை
மிஷின் கன்னை டெஸ்ட் பண்ணுவீங்களே எங்கே அப்படின்னு, எங்கே போகணும் எந்த இடத்துல அப்படின்னா, போன கார் மறுபடியும் திருப்பி போய் தூரத்தில் நிப்பாட்டி இங்கே இறக்கு, இங்கே பூட்டு மாட்டு அப்படின்னு அந்த எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேருந்து வெளியில் வந்தாலும் அந்த ஸ்டேஷன் நோக்கியே வைப்பார். பார்த்தா எல்லோரும் ஷாக் ஆகி ஓடி ஒளிஞ்சுக்குவானுங்க. சும்மா அடிக்கும் ஒரு 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 3 நிமிஷம் கன்று வெடிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அந்த புல்லட்டு போகிற அந்த குழல் வந்து நெருப்பாகி பிளம்பான பிறகு சிகரெட் எடுத்து அதில் போய் பற்ற வைப்பார். பார்த்திபன் சார் ஊர் பூரா குடிசையில் எரிஞ்சிட்டு இருக்குது, எல்லோரும் ஓடிட்டுருக்குறாங்க, தண்ணி எடு அது எடுன்ட்டு அப்போ போய் ஒரு பீடி எடுத்து வாயில் பற்ற அந்த குடிசையில் போய் பற்ற வைப்பார். தெரியும், சேம் சீன், சேம் கேரக்டர். ஆனால் புதிய பாதை ஒரு கனெக்ட் ஆச்சு இல்லை சார், நல்ல படம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த படம் பேர் சொல்லும் போது இல்லை, அந்த டைமில் 40 படங்கள் வரும். 40 படங்களினுடைய இயக்குனர்களும் ரொம்ப மெனக்கெட்டு அதை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வர்ற 1-2 படங்கள் இப்போவும் நல்ல படங்கள் வருது. காந்தாரா பற்றி என்ன நினைக்கிறீங்க? காந்தாரா ஃபஸ்ட்டு தான் பார்த்தேன் நான், இது பார்க்கல. சூப்பரான விஷயம் இருந்தது, பழைய கதை. ஆனால் அதை அவர் ரொம்ப தன்னம்பிக்கையோடு அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதான் லாஸ்ட் அந்த 20 மினிட்ஸுங்கிறது ஜனங்களை சிலிர்க்க வைக்கிற ஒரு விஷயமா இருந்தது. அதாவது மறுபடியும் ஒரு செகண்டும் பண்ணிட்டார். உண்மையான விஷயத்தை நீங்கள் உறுதியோடு சொல்ல முயற்சி பண்ணும்போது அதில் எவ்வளவோ காந்தாராவில் இருக்குது, அந்த மெனக்கட்ட அந்த விஷயங்கள் இருக்குது. இல்லாமல் ஒரு படத்தை ஜனங்க கொண்டாடுறதில்லை. அதனால் புதிய பாதை, கேஜிஎஃப் ரெண்டும் ஒரே படம் தான், ஒரே கேரக்டர் தான். காலம் மாறிவிட்டது. அவர் கோலார் தங்கவயலில் எடுத்தார், நம்ம சார் அருணாச்சலம் ஸ்டுடியோவிலேயே எடுத்தார், அவ்வளோதான். சார், அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி. உங்களோட டாட்டர்ஸ் 2 பேருமே இப்போ வந்து சினிமாக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து சொல்லவே வேணாம், ஒரு ஃபேமஸான சேனலில் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இனியா வந்து 3rd இயர் காலேஜ் படிக்கிற விஸ்காம். வருஷம் அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும், அதை போய் ஒரு இடத்துல பண்ணணும், அந்த மாதிரியான இது இருக்கும். அதில் இந்த தடவை அவள் அந்த ஆஃபீஸ்க்கு போகும்பொழுது அவங்க இவளுக்கு இருக்கிற இந்த பாடுற திறமையெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் இந்த ஷோக்குள்ளே வந்துடு அப்படின்னு அவங்களே அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவளுக்கு அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவள் வந்து அதை நல்லா மேனேஜ் பண்ணி நல்ல பயிற்சி எடுத்துகிட்ருக்கா. ரொம்ப நல்லா எல்லாருக்கும் அது போய் ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்குது. மிக அற்புதமாக அவள் வந்துட்டா. சூப்பர் சார். ஸோ மீன் குட்டிக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா என்ன? ஸோ 2 டாட்டர்ஸுமே வந்து இப்போது சினிமாவில் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி, அதை பற்றி சொல்லலையே நீங்கள், அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லலையே. இல்லை, சினிமா நம்முடைய குடும்பத்தினுடைய சொத்து. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சினிமாவுக்கு வந்திருக்கோம். தேவயானியும் கூட ரொம்ப கடின உழைப்பு அதில் கொட்டியிருக்காங்க. எவ்வளவோ இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க நடிக்காத லாங்குவேஜே இல்லை, எல்லா லாங்குவேஜ்லேயும் அவங்க நடிச்சிருக்காங்க. பெங்காலி உள்பட, மராத்தி உள்பட பண்ணியிருக்காங்க. மலையாளம், எல்லா சூப்பர் ஸ்டார்களோடவும் அவங்க நடிச்சிருக்காங்க, எல்லா லாங்குவேஜ்லேயும். அதெல்லாமே அவங்களுக்கு ஒரு சொத்து தான் நமக்கு. அதை நம்ம குழந்தைங்க அதில் வராங்கன்னா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா வரட்டும், நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோங்கிறது தான். அது பாடுறதா இருந்தாலும் சரி, இயக்கிறதா இருந்தாலும் சரி, நடிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு அவங்களுக்கு அதுலேருந்து இன்னொருக்கு மேலே ஆர்வம் வரும். அது வரைக்கும் நம்ம அவங்களுடைய ஆர்வம் சரியானதாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை பூஸ்ட் பண்ணுறோம், சரி பண்ணுறோம். நமது சொத்து ஆரோக்கியம் மாதிரி நமது சொத்து சினிமாவும் கூட தானே. கண்டிப்பாக. ஓகே சார், இப்போது இனியா வந்து விஸ்காம் படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களே, இன்னொரு டாக்டர் பிரியங்கா ஃபஸ்ட் இயர் படிக்கிறா, காலேஜ் போயிருக்கிறா. இன்னும் அவளுக்கு 4 இயர்ஸ் இருக்குது எஜுகேஷன். ஆனாலும் அவளுக்கு ஃபஸ்ட் இயர் போகும்போதே படம் வந்துடுச்சு, பெரிய படம். ஸ்டார் பிக்சர்ஸ் பிரசாந்த் சாருடைய அப்பா தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாரு. பெரிய கம்பெனியோட டாப் ஸ்டார் பிக்சர்ஸ்ன்னு சொல்லி அவங்களோட கம்பெனியில் பண்ணுறாங்க. கூட வந்து ஹீரோவாக நடிக்கிறவர் நம்ம 5 ஸ்டார் கதிரேசன் அப்படின்ட்டு ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஆடுகளமெல்லாம் தயாரித்த ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவர் எப்பவும் ரெகுலர் படங்கள் பண்ணிகிட்ருக்குறாரு. அவருடைய சன் நடிக்கிறாரு. ஒரு பெரிய நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே இருக்கிறாங்க. தியாகராஜன் சார் ஒரு ரொம்ப பர்ஃபெக்ட் டைரக்டர். ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு ஷாட்டும் அப்படி இருக்கும் அவருடைய படங்களில். நம்ம அவர் டைரக்ஷன் பண்ண படங்களில் பார்த்தோம்னா, அதனால் நம்ம நம்பி அவர்கிட்ட ஒர்க் பண்ணலாம். ரொம்ப அற்புதமாக கொண்டு வருவார். ஓகே, எப்படி செலக்ட் பண்ணாங்க உங்கள் டாக்டரை? தெரியல, ஏதாவது வீடியோ இந்த மாதிரி யூடியூப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள். நாங்கள் சில ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவங்க வருவாங்க. நான் கரெக்டாக சொல்லணும்னா நிழல் குடை அப்படின்னு ஒரு படம், தேவயானியுடைய படம், அதுக்கு ப்ரொமோஷனுக்காக நாங்கள் போனோம். ஆடியோ ரிலீஸ்க்கு எதுக்கோ போனோம்.
அப்படி போகும்பொழுது குழந்தைங்களும் வந்தாங்க. ஏன் குழந்தைங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னா, அது வந்து அதியமான் சாரோட படம். அதியமான் தான் தமிழில் தேவயானி இன்ட்ரொடக்ஷன் பண்ணவர். தொட்டாசி நீங்கள் அந்த படத்தின் மூலம். அவரே 30 வருடம் கழித்து நிழல் கூடைன்னு மறுபடியும் தேவயானி ஹீரோயினாக வச்சு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பெருமை அது. ஒரு குடும்பம் மாதிரி தான் அவங்க நமக்கு. அதனால் நம்ம குடும்பம் அவங்க குடும்பம் எல்லாம் ஒன்றா போய் அந்த ஆடியோ லான்ச் பண்ண போனோம். அதில் வந்த வீடியோ அந்த ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் தியாகராஜன் சார். ஓகே, வெப் சீரிஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கா சார்? புராணம், இதிகாசம், சரித்திரம் இது மாதிரி ஒரு கதையை பண்ண சொன்னால் நான் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஏன் நீங்கள் அந்த மாதிரி அப்போ பண்ணக்கூடாது கூடிய சீக்கிரத்தில்? அதாவது சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ வெப் சீரிஸ்ன்னு வரும்பொழுது ஒரு வெர்ஷனில் இருக்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம அது பண்ண மாட்டோம் இல்லை. அதனால் அதை பற்றி ஒன்றும் யோசனை. வெப் சீரிஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கான லிமிட்டில் தான் ஒரு விஷயத்தை யோசிப்போம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஜெம் டிவி நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்கள் கூட பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம். சினிமா பற்றியும் சரி, ஆரோக்கியம் பற்றியும் சரி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் நேரம் போதில் எங்களுக்காக உங்களோட இந்த ப்ரெஷியஸான டைமை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ஜெம் டிவி வியூவர்ஸுக்கும் மற்றும் உலகமெங்கும் இருக்கும் என் உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள், திரைத்துறையின் முன்னோடிகள் அனைவருக்கும் உங்கள் அன்பு ராஜகுமாரனின் அன்பான வணக்கங்கள்.